தொடர்ந்து அந்த காட்சிகளில் நம்ம பார்க்கிறோம். அந்த காலனி வீச்சு அப்படின்றது அதில் பல்வேறு அரசியல் கருத்துகள் பகிரப்பட்டாலும் அந்த சூழலில் மக்கள் அங்கே ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய நிலையில் தங்களுக்கான ஒரு ஆபத்து செய்கையாக அதை அவங்க மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் இப்போ புரிந்து கொள்ள முடிகிறது. அதே இன்னொரு விஷயம், காவலர்கள் தேவையான அளவில் எங்களுக்கு வழங்கப்படலை, பாதுகாப்பு சரியா இல்லை அப்படின்னு சொல்லி தாவேகா தொடர்ச்சியாக அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடைபெறக்கூடிய இந்த பர்டிகுலராக அவர் அந்த பரப்புரை மேற்கொள்கிற இடத்துல மட்டும் அன்னைக்கு எத்தனை காவல்துறையினரை அவங்க அங்கே பணியமர்த்தி இருந்தாங்க, அவங்களுடைய அந்த நேரத்து வேலையாக அங்க என்ன இருந்தது பிரதானமா? விஜயனுடைய இந்த கரூர் கூட்டத்தை பொறுத்தவரை 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக காவல்துறை மற்றும் அரசே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏனென்றால் 10,000 பேர் வரை வருவார்கள் என்று தெரிவித்ததன் காரணமாக அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை பொறுத்தவரை 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக காவல்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. விஜயனுடைய வாகனம் அந்த கரூர் பைபாஸ் சாலையை கடந்து வேலுச்சாமிபுரத்திற்கு வந்தடைந்ததற்கு மிக கூட்ட நெரிசல் இருந்தது. ஆனால் காவல்துறை தான் அப்பொழுது அந்த கூட்டத்தை எல்லாம் விலக்கி விஜயனுடைய அந்த பரப்புரை வாகனம் வேலுச்சாமிபுரத்திற்கு வந்தடைவதற்கு உதவி செய்தார்கள். அது ஏற்கனவே நாம் நேரலையிலேயே அந்த காட்சிகளை எல்லாம் பதிவு செய்திருந்தோம். விஜயும் பேச தொடங்கிய பொழுது காவல்துறைக்கு நன்றி, அவர்களால் தான் இந்த இடத்திற்கு வர முடிந்தது என்று தெரிவித்திருப்பார். அதே போல பரப்புரை முடிந்த உடனேயும் ஆதவருக்கு அந்த சொல்லியதை அடுத்து அந்த குழந்தை காணாமல் போனது, அதை கண்டுபிடித்து தருவதற்கு காவல்துறையும் உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருப்பார். ஆனால் இந்த தற்பொழுது நாம் பார்த்து இருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது விஜய் பேச தொடங்குவதற்கு முன்பாகவே நிலைமை மோசமாகிவிட்டது. தாவேகா தரப்பு பொறுத்தவரை ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதாவது நிலைமை கையை மீறி சென்று விட்டால் பரப்புரையை நிறுத்தலாம், கூட்டத்தை நிறுத்தலாம் என்ற ஒரு விதிமுறை இருக்கும் பொழுது காவல்துறை ஏன் அதை செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி தாவேகா தரப்பில் எழுப்பப்பட்டது. ஆனால் இந்த வீடியோவை நாம் பார்க்கும் பொழுது அந்த விஜய் பேச தொடங்குவதற்கு முன்பாகவே நிலைமை மோசமாகிறது. விஜயனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு சில செயல்களில் தொண்டர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அப்பொழுது அங்கு இருந்த காவல்துறையினர் மயக்கம் அடைந்தவர்களை அவர்கள் தூக்கி செல்லும் காட்சிகள் இந்த காணொலியில் பதிவாகி இருக்கிறது. போலீசாரை பொறுத்த வரைக்கும் அங்கு விஜயினுடைய அந்த பரப்புரையை நிறுத்துவதற்கு அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கோ அல்லது அந்த ஆம்புலன்ஸுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டார்கள் என்பது இந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. விஜய் மீது காலனி வீசப்பட்டது தொடர்பாக பல்வேறு கருத்துகள் பகிரப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது நம்ம இந்த காட்சிகளில் பார்க்கக்கூடியது, ஆபத்தில் இருந்த மக்கள் தாவேக தொண்டர்கள் தங்களுக்கான உதவியை பெரும் பொருட்டே இந்த நடவடிக்கையில் அவங்க அன்னைக்கு அதை செஞ்சிருக்காங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதையும் தாண்டி களத்தில் இருந்த காவலர்கள் பாதிக்கப்பட்டவங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றுவதற்கும் அவங்களுக்கான உதவிகளை செய்வதிலையுமே அந்த வேலையில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் நம்முடைய செய்தியாளர் வழங்கிய அந்த தகவல்கள் வாயிலாக நம்ம கேட்டறிந்தோம். மதி, உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி மதி.